எனக்கு இன்னைக்கு பயங்கரமான தலைவலி. பேசாம தள்ளி படுங்க. தலைவலிக்குதா? எங்க நாடி துடிப்பு பார்க்கலாம். நாடி துடிப்பு நல்லா தான் இருக்கு. எதைய துடிப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஐயே, கண்ட கண்ட படங்களை பார்க்க வேண்டியது, வீட்டுக்கு வந்து கண்ணாமனா நடந்துக்க வேண்டியது. ராதா, நீ என்ன தப்பா நினைச்சிட்டேன். நான் ஒரு டாக்டருங்கிற முறையில தான் டச் பண்ணேன். டாக்டர் கிட்ட எதையுமே மறைக்க கூடாது. எதையும்னா உடம்புல இருக்கிற வியாதியை மட்டும்தான், உடம்பு இல்ல. சரி, டாக்டர் விடு. புருஷன் கிட்ட எங்க மறைக்க விட்டா தானே. என்னங்க ப்ளீஸ். என்னங்க உங்க ஃப்ரெண்டு அந்த ஆள் என்ன மனுஷனா? கட்டின பொண்டாட்டியை கை விட்டுட்டு கலைய இப்படி சுத்துறாரு. சொல்ற கேளுங்க, அந்த பொண்ணோட பாவம் சும்மா விடாது. டார்லிங், ஆண்கள்ல 2 ரகம். லட்சியத்துக்காக வாடுற ஒரு ஜாதி, காதலுக்காக வாடுற இன்னொரு ஜாதி. ராஜேஷ் முதல் ரகம், நான் 2வது ரகம். ராதா, எனக்கு எமர்ஜென்சி ஆசை, கேட்கலாமா? போச்சுடா, உங்க யதார்த்தமான ஆசையே கொஞ்சம் ஏடா கூடமா இருக்கும். இதுல எமர்ஜென்சி ஆசை வேறையா? ப்ளீஸ் ப்ளீஸ் கேளுங்க. அன்னைக்கு எக்ஸிபிஷன்ல பார்த்தோமே ஒரு அழகான பொண்ணோட நிர்வாண ஓவியம், அதே மாதிரி ஒரே ஒரு தரம். வர வர உங்களுக்கு கொஞ்சம் கூட விவசாயம் எல்லாம் போயிடுச்சு. பொண்டாட்டி கிட்ட எதைதான் கேக்குறதுன்னு இல்ல, எதை வேணும்னாலும் உரிமையோட கேட்கலாங்கிறதுக்காக தானே பொண்டாட்டியே கட்டிக்கிறது. இப்ப என் ஆசையை நிறைவேற்ற முடியுமா முடியாதா? நீங்க தலை கீழா நின்னாலும் உங்க ஆசை நிறைவேற போறது இல்ல. புரிஞ்சு பூத்த மாதிரி அபூர்வமா அப்படி ஒரு ஆசை எப்பவாவது ஒரு தடவை ஆம்பளைக்கு வரும். அந்த ஆசையை கூட நிறைவேற்ற முடியாத பொண்டாட்டியோட வாழ்ந்து என்ன வாழாட்டி என்ன? இனிமே உன் பக்கத்துல படுத்தேன் என்ன டா பிரபுன்னு கேளு. அப்பாடா, இன்னைக்காவது நேரங்காலத்தோட நிம்மதியா தூங்கலாம். டாக்டர் சுவாமி, ஏன் இந்த திடீர் கோலம்? கொண்டவ சரியில்லைன்னா கூறாமல் போ சன்னியாசம்னு அவையா சொல்லிருக்காங்க. இப்ப நான் அவங்கள ஃபாலோ பண்றேன். ஓம் சக்தி. ஆஹா, ஒரே புழுக்கமா இருக்குல்ல. துப்பட்டி மாதிரி இந்த புடவை வேற உடம்ப சுத்திக்கிட்டு. ஓம் ராதா, ஓம் சக்தி. வீட்டுக்காரர் தான் விஸ்வாமித்திரர் ஆயிட்டாரே. வேர்த்து கொட்டுது, கசகசன்னு இருக்கு. ஜாக்கெட் வேற எதுக்கு? ஓம் சக்தி. அப்பாடா, இப்படி படுத்தா எவ்வளவு சுகமா இருக்கு தெரியுமா சுவாமி? ஓம் சக்தி. சுவாமி, ஏன் இந்த நடுக்கம்? பிரபு ஒன்றால் திறந்த வெளியாக இருக்கிறேன், அதனால் தான் நடுக்கம். சுவாமிக்கு அடைக்கலம் தேவையோ? ஆம் சக்தி. தற்காலிக விஸ்வாமித்திரரே, ஒரு படுக்கை காலியாக இருக்கிறது, வரலாம். ஜெய் சக்தி. என்னடா பிரபு? லட்சுமி, என்னமா செஞ்சிட்டு இருக்க? படம் வரைஞ்சுக்கிட்டு இருக்கேன். படிக்கிறேன்னு நினைச்சிட்டு இருந்தா படம் வரைஞ்சிட்டு இருக்கியா? அந்த ஓவிய கண்காட்சிக்கு போனாலும் போன அன்னிலே அந்த கிறுக்கரோட புத்தி உரக்க ஒட்டிக்குச்சு. நீ வந்ததை அவ பாக்கல, பார்த்ததுக்கு அப்புறம் பாரு வரவேற்ப. உனக்குதான் சொல்றேன், எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஒழுங்கா படி. ராதா, அன்னைக்கு ஓவிய கண்காட்சியில பார்த்தோமே ராஜேஷ். வணக்கம். வணக்கம். அன்னைக்கு நீங்க யாருன்னு தெரியாம உங்க மனசை புண்படுத்திட்டேன். ஐ அம் சாரி. தட்ஸ் ஆல் ரைட். உட்காருங்க, நான் போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். என்னடா வரவேற்பு பாத்தியா? இது என்னடா பெரிய வரவேற்பு? நான் போனதுக்கு அப்புறம் உனக்கு கிடைக்க போகுது பாரு, அதுதான் பெரிய வரவேற்பு. அடடா ஜூனியர் பிரபு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டாடி மாமா, நானும் உன்ன மாதிரி படம் வரைஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியா? மாமாட்ட கூட உன் கைவண்ணத்தை பாக்கட்டும். ஆச்சரியமா இருக்க, உன் வீட்டுல கூட ஒரு கலைவண்ணம் இருக்க. சரி சரியா கொடுத்துட்டு வா, சாப்பிடலாம். வெரி குட். ஏய் பிரபு,
உங்க அம்மா படத்தை பாக்குறப்போ நாம 2 பேரும் ஒன்னா ஸ்கூல்ல படிச்சது ஞாபகத்துக்கு வருதா? உன்னை பாக்குறதுக்கு அடிக்கடி உங்க வீட்டுக்கு வருவேன். அம்மாவை வற்புறுத்தி பழைய சோறு படைச்சிடுவேன். பாசத்தோட அந்த தாய் பரிமாறுறப்போ நான் அப்படியே நிகழ்ந்து போட்டேன். போறப்போ அம்மா படத்தை எடுத்துட்டு போய் நல்ல எக்ஸ்பிரஷன்ல கலர்ல பெயிண்ட் பண்ணி கொண்டு தரேன். அண்ணா அது அம்மா படம் இருக்கிற எக்ஸ்பிரஷனை கெடுக்காம இருந்தா சரி. அப்பா எவ்வளவு அழகா இருக்கும் பாத்தியா? இதுல பாருமா, அம்மா அப்பாவோட அழகா இருக்கேல்ல? ஆமா, நீங்க ஏன் 2 பேரும் மாலை போட்டுருக்கீங்க? அதுவா, அன்னைக்கு தான் எங்க 2 பேருக்கும் கல்யாணம். கல்யாணம்னா என்னப்பா? அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் ஜோடி சேர்றது. எதுக்காக ஜோடி சேர்றது? இத பாருமா, உனக்கு இதெல்லாம் சொன்னாலும் புரியாது, பேசாம இத பாரு. ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி சொன்னா புரிஞ்சுக்கிறேன், சொல்லுமா. உனக்கு புரியும்படியா சொல்ல அம்மாவுக்கு தெரியல. சரி விடுங்க, எங்க டீச்சர் கிட்ட தெரிஞ்சுக்கிறேன். ஆமா, உங்க கல்யாண ஆல்பத்துல என் போட்டோ ஒண்ணு கூட காணோம், ஏன்? என்ன முழிக்கிறீங்க? சொல்லுங்க சொல்லுங்க. அப்ப வந்துமா, நீ பள்ளி அறையில இருந்த, பள்ளி அறைனா ஸ்கூல் கிளாஸ் ரூம். லட்சுமி குட்டி, எங்க கல்யாண போட்டோல நீ இல்லனாலும் உன் கல்யாண போட்டோல கண்டிப்பா நாங்க 2 பேரும் இருப்போம். எனக்கு எப்பமா கல்யாணம்? நாளைக்கே நல்ல முகூர்த்த நாள் வச்சுக்கிட்டா போச்சு. உங்க கல்யாணம் மாதிரி என் கல்யாணத்தை நடத்துவீங்களா? என்ன அப்படி கேட்டுட்ட? 10 குதிரை போட்டுன சாரட்டு, பெரிய நாதஸ்வர கச்சேரி, பயங்கரமான விளக்கரங்காரம், ஊரையே வளைச்சு போட்டு பந்தல். கல்யாணத்தை ஜாம் ஜாம் முடிச்சுடுவான். மாப்பிள்ளை யாருப்பா? உனக்கு எந்த பையனை பிடிக்குதுன்னு சொல்லு, எவ்வளவு லட்சம் செலவானாலும் சரி அவனையே உனக்கு கட்டி வைக்கிறேன். பாட்டி மேல சத்தியமா? பாட்டி மேல சத்தியமா. ஏறாதா? அம்மாவோட பெயிண்டிங்க ராஜேஷ் என்ன கொண்டு வரலையா? இல்லீங்க, நீங்க போய் சீக்கிரம் வாங்கிட்டு வந்துருங்க. அத்தை படம் இல்லாம வீடே வெறிச்சுன்னு இருக்கு. இன்னைக்கு வாங்கிட்டு வந்துடுறேன். ராதா, என்னங்க என்னாச்சு இருக்கு? இவனுக்கு கடுமையான குளிர் ஜுரம். இவனை கவனிக்கிறதுக்கு அங்க யாரும் இல்ல. நம்ம வீட்டு தங்க வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம்னு கூட்டி வந்திருக்கேன். போய் மெடிக்கல் கிட்ட எடுத்துட்டு வா சீக்கிரம். அப்படியே படுத்து. ரெஸ்ட் எடுத்துக்க, அப்புறமா வந்து பாக்குறேன். என்னங்க இவ்வளவு நாளா ஹாஸ்பிடல்ல தான் உங்க வீடா நினைச்சிட்டு இருந்தீங்க, இப்ப இந்த வீடையே ஹாஸ்பிடல் ஆக்கிட்டீங்களா? ஏன் அப்படி கேக்குறேன்? பின்ன என்னங்க, உங்க ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவரை ஹாஸ்பிடல்ல சேர்க்க வேண்டியதானே? அவனும் இதையே தான் சொன்னான். நான் தான் வற்புறுத்தி இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். ஏன்னா அவன் என் பால்ய நண்பன், என் கூட படிச்சவன். அவன் படுற வேதனையை என்னால தாங்க முடியல. அப்படித்தானே சொல்ல போறீங்க? அது மட்டும் இல்ல, ஏழை குடும்பத்தை பிறந்த என்ன மெடிக்கல் காலேஜில் படிக்க வச்சு டாக்டர் பிரபு ஆக்குனது இந்த ராஜேஷ் தான். அதுக்கு கைமாறா எங்கிட்ட இருந்து அவன் எதையும் எதிர்பார்க்கல. அந்த நன்றி கடன் அடைக்கிறதுக்கு இதுவரைக்கும் எனக்கு ஒரு சந்தர்ப்பமும் கிடைக்கல. இப்ப கிடைச்சிருக்கு. இது பாரு, ஒரு மேஜர் ஆபரேஷனுக்காக நிறைய புக்ஸ் ரெஃபர் பண்ண வேண்டியிருக்கு. அதனால ராஜேஷ் அக்கறையோட கவனிச்சுக்க வேண்டியது இனிமே ஓம் பொறுப்பு. இது நரம்பு இன்ஜெக்ஷன். அவன் கையாட்டினா ஆட்டுமா, கை இருக்குமா பிடிச்சுக்கும். என்னங்க நீங்க அடுத்து அவளை கையெல்லாம் பிடிக்க சொல்லிட்டு சொன்னபடி செய். நான் கொடுத்திருக்கிற மாத்திரைகளை கரெக்ட் டயத்துக்கு கொடு. ஃபீவர் அதிகமா இருக்கிறதுனால எவ்ரி 3 hours ஐஸ் பேக் ஒத்தனை கொடு. நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுறேன். மிஸ்டர் சிதம்பரம், உங்க கேஸ கிளினிக்கல் மீட்டிங்ல டிஸ்கஸ் பண்ணோம். உங்களுக்கு ஆபரேஷன் பண்றதா முடிவு பண்ணிட்டோம். வர 14ஆம் தேதி உங்களுக்கு ஆபரேஷன். மிஸ்டர் ராஜேஷ், மிஸ்டர் ராஜேஷ்.
மிஸ்டர் ராஜேஷ், வா. மிஸ்டர் ராஜேஷ், ராஜேஷ், என்னாச்சு உங்களுக்கு? திடீர்னு மயக்கம் வந்துருச்சு. இல்ல, என்னங்க என்ன இன்னைக்கு உங்க ஃப்ரெண்டு கட்டில் பக்கத்துல மயக்கம் போட்டு வந்துட்டாரு. அப்படியா? ஆமா, நான் தான் அவர் கைய இப்படி தொட்டு தூக்கி தோள் மேல போட்டுக்கிட்டு கொண்டு போய் படுக்கையில படுக்க வச்சேன். வெரி குட். இப்பதான் நீ ஒரு பொறுப்புள்ள டாக்டர் சம்சாரமா நடந்துகிட்டு இருக்கு. என்னங்க நீங்க, நான் வேற ஒரு ஆம்பளைய தொட்டுட்டேங்கிறேன், வெரி குட்ங்கிறீங்களே. உங்களுக்கு கொஞ்சமாவது பதட்டம் இருக்கா? ராதா, டாக்டருங்கிற முறையில எத்தனையோ பெண்களை நான் தொடறேன். அதே மாதிரி பெண் நர்ஸுங்க ஆண் நோயாளிகளே தொடறாங்க. இதுல பதட்டப்படுறதுக்கு என்ன இருக்கு? இத பாருங்க, நான் உங்களை மாதிரி டாக்டரும் இல்ல, ட்ரைனிங் எடுத்த நர்ஸும் இல்ல, ஒரு சாதாரண குடும்ப பொண்ணுங்க. ஏன் என்னோட உணர்ச்சிகளை புரிஞ்சுக்காம இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களை கையெடுத்து கும்பிடுறீங்க. அடுத்த ஆம்பளைக்கு பணிவிட செய்யற அருவருப்பான வேலையில இருந்து எனக்கு தயவு செஞ்சு விடுதலை கொடுங்க ப்ளீஸ். இந்த பாரு, என் தளபதியை நிர்ணயிக்கிற ஆபரேஷன் நாளைக்கு நான் பண்ண போறேன். அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கப்போ நீ எதை பத்தி சொன்னாலும் என் மண்டையில் ஏறாது. ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் மீ. நாளைக்கு நம்ம திருமண நாள். ஒவ்வொரு வருஷமும் காலையில கோவிலுக்கு போய் பூஜை பண்ணிட்டு வருவோம். இந்த வருஷம் டாக்டர் சாருக்கு அபிப்பிராயம் எப்படி? சாரி ராதா, காலையில எனக்கு ஆபரேஷன் இருக்கு. அதனால இந்த வருஷம் அம்மா படத்துக்கு முன்னாடியே பூஜை முடிச்சிருவோம். சாயங்காலம் நான் ஃப்ரீ ஆனதும் உன் கூட இருக்கேன். பொண்டாட்டியா இருக்கிறத விட உங்க பேஷண்டாவே இருந்திருக்கலாம். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னங்க, மாங்கல்யம் அறுந்து விழுந்து அபசகுணம்னு சொல்லுவாங்களே, நல்ல நாள் அதுவும் இப்படி நடந்து போச்சு. சில சமயங்கள்ல இந்த மாதிரி சகனங்கள் நடந்தா அன்னைக்கு சுபகாரியம் நடக்குன்னு அர்த்தம். இன்னைக்கு நான் பண்ண போற ஆபரேஷன் சக்சஸ். பாலு, என்ன பாக்குறேன்? ஏய் லட்சுமி, நில்லு. கையில பூ அள்ளிக்கிட்டு எங்க ஓடுற? உன் பெட்டுக்கு மட்டும் பூ போட்டுக்கிட்டா என் பெட்டுக்கு வேண்டாமா? அம்மா அடியோ, உழக்கு உயரம் இருந்துகிட்டு என்ன பேசுது? ராதா, ராதா, ஒரு ஹாப்பி நியூஸ். என்ன விளையாட்டு? ஆபரேஷன் சக்சஸ். கங்க்ராட். தேங்க்யூ தேங்க்யூ. ஹாஸ்பிட்டல்ல ஒரே பாராட்டு மழை. அதுல இருந்து தப்பிச்சு என் டார்லிங் ராதாவை பாக்குறதுக்கு ஓடோடி வந்திருக்கேன். எது தெரியுமோ? எதுக்கு? ஐ வாண்ட் an immediate kiss from you. சுக்கி இறக்கி விடுங்க, குழந்தை வந்து போகுது. முடியாது, நானும் குழந்தை தானே. குடு. பிடிவாதம். Sweetheart. கீழே போயிருங்க, உங்களுக்கு பிடிச்ச பால் பாயசம் கொடுப்பேன். ஏமாந்தியா? பாத்தடிமா, பணவரை கையது. ஏமாந்துட்ட. தேங்க்யூ. ராதா பண்ண ஸ்பெஷல் பாயசம் டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. பாயசம் அது தேவாமிர்தம். இந்த ருசியை மாத்திரம் என்னால வரைய முடிச்சிருந்தா நான் வரைஞ்ச ஓவியங்கள்லயே இதான் நம்பர் 1 இருக்குண்டா. சமையல் தான் நல்லா இருக்குன்னு நினைக்காத, இவளோட சாரீரமும் நல்லா இருக்கும். இன்ஃபேக்ட் இவ கானத்தை கேட்டுதான் நான் அவளை கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் கானமே இல்லையாடா? ஏன் இல்ல, வருஷத்துக்கு ஒரு தரம் இதே கல்யாண நாள்ல ராதா பாடுவா. அப்படின்னா இன்னைக்கு பாட்டு கேட்கிற பாக்கியம் எனக்கும் உண்டு. நிச்சயமா உண்டு. ராதா,
உன்னுடைய கானமழை ஆரம்பமாகட்டும். வேண்டாங்க என்னது? நான் பாட மாட்டேன். ஏன்டா அவங்கள தொந்தரவு பண்ற? ஏன் முன்னாடி பாடவங்க வைக்கப்படுறாங்க? நீ வேணா பாட்ட கேளு, நான் வெளியே போறேன். அவ பாடாட்டி போறா, நீ உட்கார்றா, நான் பாடுறேன். ஐயோ நீ எத்தனை பாடகம் தோண்டி ஆபரேஷன் பண்ணிருக்கேன், என்னால ஒரு பாட்டு பாட முடியாது. பாடுறேன் கேளு. அப்பா பாடாதப்பா, உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. முடியாது, எனக்கு மூடு ஃபார்ம் ஆயிடுச்சு, பாட்டை பாதி நிறுத்த முடியாது. ஆஹா ஆஹா ஆ